இப்பொழுது கேள்வி பதில். இந்த 5 பேர் வரிசையாக இருக்க வேண்டும். சிஆர் வெங்கடேஷ் பெங்களூர், டி ராமச்சந்திரன் திருச்சி, கே ராஜு புதுக்கோட்டை, அரவிந்த் சென்னை, இந்தியன் சுரேஷ் அம்பத்தூர். முதல்ல சிஆர் வெங்கடேஷ். சிஆர் வெங்கடேஷ் எங்க? எல்லாரும் வந்து கொஞ்சம் கியூவா நில்லுங்க சார், டைம் ஆகலைனா. சிஆர் வெங்கடேஷ் சீக்கிரம். கேள்வியா கேளுங்க, பேராவா வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். சிஆர் வெங்கடேஷ் பெங்களூர். சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு தற்பொழுது கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். அடுத்த நிலை என்ன? நன்றி. இது இந்த நீட் தீர்மானம் இருக்கிறத இதை விட ஒரு மோசடி அரசியலே இருக்க முடியாது. நீட் என்பது நாடாளுமன்றத்தின் கையிலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது. 2017 தமிழக அரசு கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆண்டு மாத்திரம் இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்ட பொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள், இனிமேல் வரமாட்டார்கள், இத்துடன் சரி. ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது. விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியில் போக முடியுமா? வெளிநாட்டுக்கு போக முடியுமா? நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம், இனிமே எங்ககிட்ட வரக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது, இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள். இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு, கவர்னர், அங்கே ஜனாதிபதி இவங்களோட ஒரு போட்டி மாதிரியும் இவங்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது. இந்த மோசடி அரசியல் நடப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பத்திரிகைகள். ஏதாவது ஒரு முதலமைச்சர், அது பழனிசாமியாக இருக்கலாம், இல்லை எடப்பாடியாக இருக்கலாம், சார் சுப்ரீம் கோர்ட்டோட போட வேண்டிய சண்டையை நீங்கள் ஏன் சார் மத்திய அரசுடன் போடுகிறீர்கள், ஆளுநருடன் போடுகிறீர்கள் என்று கேட்கிற முதுகெலும்பு நம்ம பத்திரிகைகளுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. டி ராமச்சந்திரன் திருச்சி. வணக்கம். மத்திய அரசை திமுக அரசு, ஒன்றிய அரசு என்று ஏதோ உள்நோக்குடன் கூறி வருகிறது. தமிழ்நாடு என்ற மாநிலத்தை தமிழக பிரதேசம் என்றோ அல்லது தமிழ் மாநிலம் என்றோ பெயர் மாற்றினால் என்ன? தேசிய சிந்தனை உள்ள கட்சிகள் இது குறித்து சிந்திக்குமா? இந்த ஒன்றிய அரசு, ராமச்சந்திரன் திருச்சி. இந்த ஒன்றிய அரசு இருக்கிறத இதனுடைய சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும். 2006 ஐக்கிய முன்னணி கூட்டணி, அதாவது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழ்லையும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும், ஹிந்தியில் இருக்குது, தமிழ்லையும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள். அதிலேயே உள்நோக்கம். அதை யாரும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள்? அதனால் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை 2006 போட்டார்கள். ஆனால் கருணாநிதி அதை பற்றி பேசலை, ஏன்னா அவருக்கே தெரியாது அதில் போட்டிருக்கணும். அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார், ஏன்னு தெரியல. இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசை கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலை இருக்குது தெரியுமா? இது ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை. அது ரொம்ப நாளாகவே 70 வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை.
அதனால் மத்திய அரசினுடைய தன்மையும் அதனுடைய அதிகாரமும் அதனுடைய குணமும் மாறப்போவதில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேச. இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்காக அதையும் வச்சுக்கலாம். கே. ராஜு, புதுக்கோட்டை. அனைவருக்கும் வணக்கம். கே. ராஜு, புதுக்கோட்டை. அண்ணாமலை, ஆளுநர், ஆன்மீகம் மூணுலேயும் திமுக அரசு சிக்கி தவிச்சிட்ருக்கு. இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஆசிரியர் வழி சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ராஜு, புதுக்கோட்டை. இது திமுககாரங்க யாரோ அனுப்பிச்சு கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால் தமிழக அரசு ஏதோ தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை. மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள்தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு சட்டம், நீதி, ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு, அதனுடைய அமைச்சர்கள், பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்திருக்கார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மை. இளைஞர், அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அவருக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் அவருக்கு உடல் நலத்தையும் நல்லபடியாக கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உருவாவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க. இப்போ போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், இந்த ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது. ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனாக வந்து தான் சீதையை அபகரித்தான். அதனால் ஹிந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும். யார் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள், ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவால் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால், 1970களில் நான் மாணவனாக இருந்தேன். விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது. மானத்தை வாங்குவார்கள், அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை. தமிழகம் மாறிவிட்டது. தமிழக சமுதாயம் இருக்கிறது, அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது. இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது. இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள். அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும். இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும், அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும். கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க, இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே. அதனால் இப்போ புது நாத்திகர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார, பட்டப்பட்டியாக விபூதி இதை போட்டுண்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தால் இவரை என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தேன் நான். யாரோ ஒருத்தர் ஒரு குங்குமம் இட்டு வந்ததுக்காக நெத்தியில் காயம் பட்டு விட்டதா, ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர். அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது. அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி. அடுத்தது பிஜேபி, அடுத்தது தான் மத்திய அரசு. அரவிந்த் சென்னை, அதுக்கு அடுத்தது கண்ணன் சென்னை, வைரமுத்து ஜெயமோகன் ஒட்டன்சத்திரம், வைரமுத்து தென்காசி மாவட்டம், ஈவி அருள் அரக்கோணம், சி ராமநாதன் ஒட்டன்சத்திரம், டாக்டர் சரவண பாண்டியன் சென்னை. எல்லாம் ரெடியாக இருங்க. அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலேருந்து அரவிந்த். ஆசிரியர் அவர்களுக்கு 2 கேள்விக்கு கேட்கணுங்க. நம்ம வங்கிகள்லாம் நம்ம வங்கிகள்லாம் தேசியமயமான வங்கிகளோட இணைக்கப்படுது. ஸோ அந்த வங்கிகள்லாம் தேசியமயமாகவே தொடருமா, இல்லைன்னா தனியார் மயமாக்கப்படுமா வருங்காலத்தில்? அடுத்த கேள்வி, நம்ம அண்டை நாடான இலங்கையில் இருக்கிற பொருளாதார தேக்கத்தினால இப்போ நமக்கு அங்கே மறுபடியும் பயங்கரவாதம் தலை தூக்க வாய்ப்பு இருக்கா சார்?
ரெண்டாவது கொஸ்டினுக்கு முதல்ல பதில் சொல்கிறேன். பயங்கரவாதத்தை பற்றி இனிமேல் கேரளா இலங்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு உணர்வும் இல்லை, தெம்பும் இல்லை. இது வளர்க்கப்பட்ட ஒன்று, இங்கிருந்தும் உந்தப்பட்டது. உங்களுக்கு புரியணும். நம் நாடும் பல தவறுகள் செய்து தான் அங்கே பயங்கரவாதம் வளர்ந்ததே தவிர பயங்கரவாதம் அங்கு தனியாக வளரவில்லை. காரணம் இருந்தது. அதை தீர்ப்பதற்காக நடந்த பெரிய முயற்சி ராஜீவ்காந்தியினுடைய இலங்கை ஒப்பந்தம் தான். அதை குட்டிச்சவர் செய்தது தமிழக அரசு, தமிழக அரசியல், தமிழக அரசியல் கட்சிகள். ராஜீவ்காந்திக்கு எனக்கும் பெரிய கருத்து வித்தியாசம் உண்டு. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருக்கிறதே, அவர் கையெழுத்து போட்ட ஒப்பந்தம், இங்கிருந்து அமைதிப்படை அங்கு சென்றதே, அதுதான் கடைசி ஹோப். அதை நிர்மூலம் செய்தது அங்கே இருக்கவங்களும் சேர்ந்து இங்கே இருக்கவங்களும் சேர்ந்து இதை செய்ததுனால இலங்கை ஒரு பெரிய ஒரு சீனாவுடன் சேர்ந்து வளர்ச்சி அந்த நிலைமைக்கு போனாலும் ஏராளமாக கடன் வாங்கி ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்கு. அதை பற்றி நம்ம நிதியமைச்சர் கூறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் புள்ளி வரம் அதிகமாக இருக்கிறது. அந்த பணி அவருக்கு நான் கொடுக்கிறேன். அடுத்தது என்ன கேட்டீங்க? இந்த வங்கிகள் இருக்க இதில் பெரிய பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கி வங்கித்துறையில் இருக்க திறமையான அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசு வங்கியிலிருந்து வெளியில் போகிறாங்க. காரணம் என்னவென்றால், இங்கே சம்பளம் குறைச்சல், அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இவர்களை இங்கே இருக்கவங்க திறமை இருக்கவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான மாடல் அரசாங்கத்தினுடைய முழு அதிகாரம் வங்கியில் செலுத்தும் வரை இது கஷ்டம். அதனால் பல அதற்கு முயற்சிகள் தேவை. ஒன்று என்னென்னா, 51% அரசாங்கத்தின் கையில் பங்கு இருந்தால் அதில் சிவிசி வருவாங்க, அதில் சிபிஐ வரும். இந்த மாதிரி தொந்தரவுகள், அந்த கண்ட்ரோல்லாம் குறையணும்னா அது 49% மாற்றினாலும் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த ஊடுருவல் இருக்காது, அரசியல் ஊடுருவல் இருக்காது. அரசியல் ஊடுருவல்களே இப்போ குறைந்து போச்சு. டெலிஃபோன் பேங்கிங் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் டெல்லியிலிருந்து டெலிஃபோன் வழியாக கடன்கள் கொடுக்கப்பட்டன. அதனால தான் வாராக்கடன் இந்த அளவுக்கு பெருகியது. அதெல்லாம் நின்று போய்விட்டது. ஆனால் திறமையுள்ள அதிகாரிகளை எப்படி மேலே கொண்டு வருவது, திறமையுள்ளவர்களை எப்படி வங்கியில் சேர்ப்பது, இதற்காக தனியார் வங்கியுடன் தனியார் நிதி நிறுவனங்களுடன் இன்றைக்கு நம்ம அரசு உடைமையான வங்கிகள் போட்டி போட வேண்டியிருக்கிறது. அந்த போட்டியில் நாம் வெற்றி பெற வேண்டிய என்றால் 70% நம் நாட்டினுடைய நிதித்துறையில் இருக்க பப்ளிக் டெபாசிட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம அரசுடைமையான வங்கிகளில் வருகிறது. அதை நல்லபடியாக நாம் கடன் கொடுத்து வாங்குகிற திறமை இல்லை என்றால் அது நாட்டுக்கும் கெடுதல், வங்கிகளுக்கும் கெடுதல், டெபாசிட்டர்களுக்கும் கெடுதல். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம மத்திய அரசு இருக்கிறது என்பது என்னுடைய தோற்றம், என்னுடைய மனதில் இருக்க தோற்றம். அதை பற்றி நிதியமைச்சர் ஏதாவது விளக்கமாக கூறலாம் என்று நினைக்கிறேன். இந்தியன் சுரேஷ் அடுத்தது. இந்தியன் சுரேஷ் அம்பத்தூர். 5வது, அதாவது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை ஒரு கூட்டம் கொலை செய்தது. ஆனால் அந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது நன்றாக தெரியுது, அரசியல் என்று. ஆனால் உச்சநீதிமன்றம் நான் அவர்களை விடுதலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறது. இது புரியாத புதிய இருக்கிறது. இதை பற்றி விளக்குங்களேன் சார். இதை ரொம்ப அழகாக நம்ம அட்டர்னி ஜெனரல் ஒரு 2 நாளைக்கு முன்னால் உச்சநீதிமன்றத்துக்கு கூறியிருக்கிறார். அட்டர்னி ஜெனரல் உச்சநீதிமன்றம் மதிக்கக்கூடிய ஒரு வக்கீல். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நீதிமன்றங்கள் அத்துமீறக்கூடாது. ரொம்ப அழகான வார்த்தை. 30 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாரா அவரை வெளியில் அனுப்பணும்னு சொல்கிற ஒரு வாதம் இருக்கிறத, அதை விட ஒரு தவறான வாதம் கிடையாது. அமெரிக்காவில் 300 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஆர்டர் போடுகிறது. 300 வருஷம் யாரும் அந்த நாள் இருக்க போகிறதில்லைன்னு தெரியும். காட்ஃபாதர்ன்ற ஒருத்தர் 300 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டார். 100 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம். 60 ஆண்டு சிறை தண்டனைகள் கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம். அவர்களை யாரும் போய் ரிலீஸ் பண்ணுன்னு கேட்குறது கிடையாது. அஃப்கோர்ஸ் பில் கிளின்டன் ஒரு 300 பேரை ரிலீஸ் பண்ணி பணம் வாங்கி கொண்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் கூட உண்டு. ஆனால் அவர் பெயரை கெடுத்து அமெரிக்காவினுடைய பெயரை கெடுக்கக்கூடாது என்பதனால அதை அமெரிக்க நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கல. அவர் கொடுத்தார் என்றாலும் கேட்கவில்லை, கொடுக்க மாட்டேன் என்றாலும் கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரம்தான். அதில் தவறு நடந்தால் கூட நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அதை மீறி நீதிமன்றம் தலையிட்டால்
அது ஜனாதிபதியினுடைய இடத்தில் அமர்கிறது என்றுதான அர்த்தம். இது தவறு என்று கூறினார். அது சரியான வாதம். இது மாதிரி ஒன்று நடந்தது என்றால் நாளைக்கு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னாரை ரிலீஸ் பண்ணணும், ஆயிரக்கணக்கான பேரை விடுதலை செய்ய கோரி ஏராளமான போராட்டங்கள் நடந்தால் நீதிமன்றம் என்ன செய்யும்? இதை பற்றி அவங்க யோஜனை செய்ய வேண்டும் நினைக்கிறேன். கண்ணன். என் பேர் கண்ணன், சென்னை 17. 2 கேள்விகள் கேட்கப் போகிறேன். முதலாவதாக கேள்வியல்ல, நமது மத்திய அரசு நிதியமைச்சர் அவர்களுக்கு அவங்களை என்ன கேளுங்க. இல்லை உங்களை கேட்கல, வாழ்த்துக்கள், வந்ததற்கு வாழ்த்துக்கள். முதலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெட்ரோல் விலை ஏற்றுகிறது, டீசல் விலை ஏற்றுகிறது. ஆம், நடைமுறை சிக்கல்களை சொன்னார்கள், உக்ரைன் போர், ரஷ்யா போர் என்று. ஆனால் சார் கேள்வி கேளுங்க சார். கேள்விதான். ஆனால் யூடியூப் பார்க்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு தொகை கொடுக்கிறார்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு வரி போடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த 2 பேருக்கும் நடுவில் மக்கள் திண்டாடுகிறார்கள். இது எப்பொழுது ஜிஎஸ்டி கவுன்சிலில் வரப்போகிறது? எல்லா ஜிஎஸ்டி ஸ்டேட்டை கூப்பிட்டு, ஜிஎஸ்டி கவுன்சிலை கூப்பிட்டு எப்பொழுது இதற்கு நிவாரணம் தரப்போகிறீர்கள் என்பதை நிதியமைச்சர் சொல்வார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்து ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இன்று திராவிடம் வளர்வது பாதி மீடியாக்கள்னால் தான். நமது பிஜேபி எவ்வளவு நாள் ஆகிவிட்டது தொடங்கி? நன்றாக கேட்கிறேன், திரும்ப திரும்ப கேட்கிறேன். திருவாளர் அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு பேசுகிறார்கள்? திருவாளர் சம்பத் அவர்கள் எவ்வளவு பேசுகிறார்கள்? எச் ராஜா எவ்வளவு பேசுகிறார்கள்? எவ்வளவு பேர் யூடியூப் பார்ப்பார்கள்? நான் எல்லா டிவியும் பார்க்கிறேன். இல்ல எல்லா டிவியும் பார்க்கிறேன். எப்பொழுது டிவி தொடங்க போகிறீர்கள் என்பதை தயவு செய்து கூறுங்கள். எவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது பிஜேபி? சாதாரண வெளிச்சம் மதிமுக டிவி தொடங்கிவிட்டது. இன்று ஓராண்டு நிறைவு பெறுகிறது திராவிட கழகம். எவ்வளவு அதுபோல் நீங்கள் பிஜேபி எப்பொழுது டிவி தொடங்க போகிறீர்கள் என்பதை கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறீர்கள். அடுத்த தரம் பிஜேபி ஒரு கூட்டம் போடும்பொழுது அங்கே போய் இந்த கேள்வியை கேளுங்க. இந்த துக்குளக்கில் இந்த கேள்வியை கேட்டு ஒரு தரம் நம்ம கழுத்த இருக்கிறீங்க. நாம் ஏதோ பிஜேபிக்கு போய் நீ டிவி சேனல் ஆரம்பின்னு நாம் சொல்கிற நிலைமையிலையும் இல்லை. ஒரு கட்சி டிவி சேனல் நடத்துவது என்றது அவ்வளவு சுலபமும் அல்ல, புரியுதா? அதனால் இதுக்கெல்லாம் சூழ்நிலையை உருவாக்குவதற்கு டிவி மாத்திரம் போதாது. டிவி உதவலாமே தவிர அது டிவி மாற்றிவிடும் என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்த பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் தான் கையில் வைத்திருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்து நம்ம சோஷலிச சித்தாந்தம் நம் நாட்டில் பரவியதிலிருந்து, அதுவும் ஐக்கிய முன்னணி ஆட்சி செய்யும் பொழுது பெட்ரோல் விலையை குறைச்சாக்க சோனியா காந்தி சொன்னாங்க, அதனால் குறைச்சோன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் விலை ஏறினாக்கா அது உலக சங்கத்தில் பெட்ரோல் விலை ஏறி விட்டது அதனால சொல்லுவாங்க. அதனால் சோனியா காந்தி சொன்னால் குறையும் அப்படிங்கிற ஒரு தன்மை, யாராவது குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. காரணமே இந்த பெட்ரோல் விலையை குறைக்கும் போது அதை நான் தான் குறைச்சேன் அப்படின்னு சொன்னது. அதை முதல்ல இந்த அரசாங்கம் நிறுத்தியது. பெட்ரோல் விலையை குறைச்ச போது அது குறைவதற்கு காரணம் உலக நிலை. ஆனால் ஒன்று இருக்கிறது, இது பெட்ரோலுங்கிறது ஜிஎஸ்டி உள்ளே வரல. இன்னும் ஜிஎஸ்டி உள்ளே வந்தால் அந்த மத்திய அரசு தான் பொறுப்பாக இருக்கும், அது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பொறுப்பாக இருக்கும். மாநில அரசுகள் இந்த உரிமையை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இது முதல்லேருந்தே பெரிய ஒரு பிரச்சனை. யாராவது ஒருவர் கையில் இது போகும்பொழுது தான் இந்த பிரச்சனைக்கு தெளிவு பிறக்குமே தவிர, நீ குறைக்கலைன்னா நான் குறைக்க மாட்டேன், நான் குறைக்க மாட்டேன், நீ குறைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை நீடிக்கத்தான் போகிறது. இதற்கு ஒரே வழி பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவது தான். அதற்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். ஜெயமோகன் ஒட்டன்சத்திரம். தமிழ் தெரிஞ்ச ஒரு தமிழர் வந்தது ரொம்ப சந்தோஷம். கலைஞர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஜெயமோகன் என் பேர். கலைஞர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். கலைஞர் எம்ஜிஆர் மாதிரி இயற்கையான ஒரு தலைவரா இல்லை கட்சி அபகரிச்சனால ஒரு தலைவரா? என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி சார், நீங்கள் சந்திக்காத மனிதர் இல்லை, சிந்திக்காத விஷயம் இல்லை, பெறாத ஞானம் இல்லை, பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன? ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன? நீங்கள் சந்திக்காத மனிதர் இல்லை, சிந்திக்காத விஷயம் இல்லை, பெறாத ஞானம் இல்லை, பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன? லிஸ்ட்லாம் போடுங்க. 2 கேள்வி போடு.
கலைஞர் இயற்கையான தலைவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவரை மாதிரி விஷயம் அறிந்த ஒருவரை நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிளாட்டிங் பேப்பர் மாதிரி அதை புரிந்து கொண்டு ஒரே செகண்டில் அதுக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பது 24 மணி நேரமும் அரசியல், அதிகாரம், எதிரியை எப்படி தொலைக்கிறது, இதே மாதிரியே சிந்தனை பண்ணி தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு ஒரு பெரிய திருப்பம், அது நல்ல திருப்பமோ கெட்ட திருப்பமோ, தமிழ்நாட்டின் அரசியலை ஒரே அடியாக திருப்பினதுக்கு கலைஞர் தான். அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், ஏன் சார் நீங்கள் கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு. என்னை கலைஞர், என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர்னு எழுத ஆரம்பிச்சிட்டார். அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார். நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன். நான் அவரை 1996 அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய 13 நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நீங்கள் போய் முரசொலிமாறனை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் போய் மூப்பனாரை பாருங்கள், ஆனால் நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்கள், குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னார். எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தார்னு வச்சுங்க, நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது எனக்கு அவ்வளவு ஒரு விஷய ஞானம் உள்ளவர். கார்த்தால எழுந்து 4 மணிக்கு ஃபோன் வருமா ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம். கலைஞர்கிட்டேருந்து ஃபோன், என்னையா இப்படி எழுதியிருக்க, அவன் படிக்கவே இல்லை, அவன் நேற்று ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான், அது வந்திருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது, என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்க அப்படின்னு கேட்பாரான். அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர். சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான். எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்லை, எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர். எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரானார். இல்லைன்னா அவர் கட்சிக்கு அவர் அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது. கருணாநிதி கிட்டேருந்து மாத்திரம் இல்லை, திமுகவிடமிருந்து, தேச விரோத சிந்தனையிலிருந்து, ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் 1973 கட்சி ஆரம்பித்து 77 அதை ஆட்சியை பிடிச்சு 33 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு. அதனால் கருணாநிதிக்கு 2 பெருமை, அவர் தானாக உயர்ந்த தலைவர், எம்ஜிஆரை உருவாக்கின தலைவர் 2. வைரமுத்து சார், கேள்வியா கேளுங்க, பாராவா படிக்காது. அனைவருக்கும் வணக்கம் சார். ப. சிதம்பரம், வைரமுத்து, தென்காசி மாவட்டம். ப. சிதம்பரம் நிதி அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்து சாதித்தது என்ன? இன்னொரு கேள்வி, பணவீக்கம், பணம் சுருக்கம்னா என்ன? நன்றி சார். சார், இது ஒரு பெரிய கேள்வி. முதல்ல இந்த நிதி அமைச்சராக இருந்து அவர் சாதிச்சது என்னன்னு சொல்கிறேன். வெளிநாட்டிலேருந்து ஏராளமாக பணம் வந்து கொண்டு இருந்தது நம்ம பங்கு சந்தையில். ஏன்னா வெளிநாட்டில் அவன் மாட்ட நோட்டை பிரிண்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கான், எங்கே போகுதுன்னு தெரியல, ஏதாவது இடத்துல போய் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்றதுனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க முதலீடு செய்ய ஆரம்பித்தார்கள். 4500 புள்ளியாக இருந்த பங்கு மார்க்கெட் 20,000 புள்ளியாக உயர்ந்து விட்டது 4 ஆண்டில். அவ்வளோ பணம் உள்ளே வந்த உடனே அந்த பணம் வரக்கூடாது இங்கே, ஏன்னா அந்த பணத்தை நம்மளால் ஜீரணிக்க முடியாது, அதை முதலீடு செய்ய முடியாது என்பதனால அப்போ ஒய்வி ரெட்டி அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார். அவர் சொன்னார், இங்கே வர பணத்தின் பேரில் நீங்கள் வரி போடுங்க, இங்கே வரதை தடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் தடுக்கக்கூடாது, இங்கே பணம் வர வேண்டியது தான், அதை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிக்கு வரியை 0 பண்ணி அங்கேருந்து தளவாடங்களை இங்கே இறக்குமதி செய்து அதற்கு வங்கிகள் கடன் கொடுத்து ஊரில் இருக்கவன்லாம் கூப்பிட்டு இந்தா பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய், பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் என்று அந்த முதலீடு செய்த பணம் தான் வாராக்கடனாக மாறியது என்பதை ரகுராம் ராஜனே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் சிதம்பரத்துக்கு பேர் என்ன? பங்கு சந்தை உயர்ந்தது. எந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகளிலும் பொருளாதார நிபுணர்களும் பொருளாதார விமர்சகர்களும் இது மாதிரி உண்மைகளை எடுத்து கூறுவதில் காரணம் என்னவென்றால்,
சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறதுக்கு பயம். இப்போ கூட தமிழ்நாட்டில் சார் சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறீங்களா சார்? அந்த அளவுக்கு ஒரு அவரை எதிர்த்தால் என்ன நடக்கும்ங்கிறத அவர் எல்லோருக்கும் புரிய வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இது அவருடைய, அதாவது நல்ல பேர் வாங்கி இந்த நாட்டை குட்டிச்சவர் செய்த ஒரு நிதி அமைச்சர்கள் அவர் ஒருத்தர். ஏன்னா ஆங்கிலம் படித்த இந்த எக்கனாமிக் டைம்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், பிஸ்னஸ் லைன், இவங்களெல்லாம் ஆங்கிலம் பேசினா போகிறோம். ஆங்கிலம் பேசினா அறிவாளி என்று நினைக்கிற ஒரு கும்பல் இது. ஹிந்து பயங்கரவாதம்ங்கிற ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை பண்ணார் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தபோது. அதாவது உலக அளவில் ஹிந்து மதம் அமைதியான மதம், சாந்தமான மதம், ஆன்மீக மதம்ங்கிற ஒரு எண்ணத்தை குட்டிச்சவர் செய்வதற்காக ஹிந்து மதத்திலும் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், ஹிந்து மதமே தீவிரவாத மதம் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கின மகான் அவர் சிதம்பரம். இவங்கள்லாம் தன் சொந்த நலத்துக்காக இந்த நாட்டுக்கு செய்த ஒரு தவறான செயல்கள் இருக்கிறத அது என்றாவது ஒரு நாள் சரித்திரம் ரெக்கார்ட் செய்யும் என்று நினைக்கிறேன். ஈவி அருள் சார், கேள்வியாக கேளுங்க, பாராபாராவாக கேட்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். அருள் அரக்கோணம். தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமா? இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அது அங்கம் இல்லையா? இவர்கள் கொண்டு வந்த மதுவிலக்கை இவர்களே விலக்கிக் கொள்ள முடியுமா? திராவிட மாடல் ஆட்சியில் மது அங்கம், மது விலக்கு அங்கம் கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு தலைமுறை குடிக்காத தலைமுறையை குடிக்கும் தலைமுறையாக மாற்றி அதுக்கு அடுத்து வந்த தலைமுறையை பூரா குடிக்க அடிமையாக்கின ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் தான் நாம் இருக்கோம். அதனால் மது விலக்குக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அடுத்தது சி. ராமநாதன், ஒட்டன்சத்திரம். இங்கே 2 பேர் பேசின்னு வந்தீங்களா? சி. ராமநாதன், ஒட்டன்சத்திரம். இன்னும் ஒரு கேள்வி. இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்ட கேள்வியினுடைய தொடர்ச்சி தான். அதாவது டாஸ்மார்க்கு நடத்தினா 35,000 கோடி வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த 35,000 கோடியை வேறு எந்த துறையிலையுமே வருமானம் இயக்கமே இந்த மதுவிலக்கை கொண்டுகிட்டு வந்துட்டு இந்த 35,000 கோடி ஈடு செய்கிறது வேறு வழியே இல்லையா? அது என்னுடைய கேள்வி. அடுத்து அமித்ஷா அவர்கள் ஹிந்தியை அலுவலக தொடர்பு மொழியாக வைக்கலான்னு சொல்கிறாரு. அது என்ன பிரச்சனை? அது ஏன் செய்ய முடியாது? வணக்கம். ஹிந்தியை அமித்ஷா சொன்னதை பத்திரிகைகளும் சரியாக போடவில்லை. அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எப்பவும் போல் ஹிந்தி எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்பு, தேசிய எதிர்ப்பு எல்லாத்தையும் கலந்துட்டாங்க. அவர் என்ன கூறினார் என்றால், எந்தெந்த மாநிலங்கள் மற்ற மாநிலங்களோட அவங்க தொடர்பு கொள்கிறார்களோ ஹிந்தியில் தொடர்பு கொள்வது நல்லது என்று கூறினார். தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உத்தரவு போடவில்லை, அதை திணிக்கவில்லை. இது நல்லது, இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். 1927 மகாத்மா காந்தி ஹிந்தி பிரச்சார சபா ஆரம்பித்தார். ஹிந்தி படிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லி, ஹிந்தி படிக்க வேண்டும் சொல்லுதல் என்ன தப்பு? ஹிந்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுதல் என்ன தப்பு? ஹிந்தியில் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக்கொள்ள வேண்டும், அது நல்லது என்பது சொல்லது. இதிலேருந்து ஹிந்தி திணிப்பு எங்கே இருக்கிறது? இதை செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டால்தான் அது ஹிந்தி திணிப்பு. அதனால் அமித்ஷா சொன்னதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அதை எவ்வளவு மிஸ்இன்டர்பிரட் பண்ண முடியுமோ அவ்வளோ மிஸ்இன்டர்பிரட் பண்ணி இந்த பத்திரிகைகள்லாம் அதுக்கு ஜாலரா போட்டு தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இது நடக்க முடியும். உண்மையை மறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் பண்ணுற முயற்சி இருக்குது பாருங்கள், நினச்சே பார்க்க முடியல. இந்த மாதிரி பத்திரிகைகளா? நானும் பத்திரிகையில் இருந்திருக்கிறேன். எந்த மாதிரி ஒரு அரசை எதிர்த்து நாங்கள் போரிட்டுருக்கிறோம். தினசரி ரெய்டு, அரெஸ்ட்டு, அந்த துணிவு இருக்க இன்றைக்கி பத்திரிகையில் எதுலேயுமே இல்லை. எல்லாம் பொருளாதாரத்துக்காக நடக்கும் பத்திரிகைகள் அதிகமாகிவிட்டதுனால இன்றைக்கு உண்மை வெளிவருகிற வாய்ப்பே இல்லை. அடுத்து என்ன கேட்டீங்க சார்? இந்த டாஸ்மார்க்கை பிரம்மாண்டமாக வளர்த்துட்டாங்க. இதை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 ஆண்டு திட்டம் போட்டால் தான் நடக்கும். ஏன்னா அது திட்டம் போடுறதுக்கு யாரும் இது இல்லை. ஏன்னா அதில் 35,000 கோடி அரசாங்கத்துக்கு வருமானம், 30,000 கோடி தனியாருக்கு வருமானம், புத்தகத்துக்கு வெளில. இந்த அரசாங்க வருமானத்தை கூட விட்டு கொடுத்துருவாங்க. அந்த வருமானத்தை எப்படி விட்டு கொடுப்பாங்க? இது பத்திரிகையில் வெளிப்படையாக வந்தது, செகண்ட்ஸ்ன்னு சொல்லி வெளியில் போகுது.
அதையெல்லாம் அரசியல்வாதிகள் அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. ஆளும் கட்சி எடுத்துக்கொள்கிறது. அதுக்கு எதிர்கட்சிக்கும் பணம் உண்டு. அதில் எதிர்கட்சிக்கு லஞ்சம் கொடுக்காத ஆளுங்கட்சியே கிடையாது. இப்போது தமிழ்நாட்டில் 2 பேரும் ஷேர் தான், ப்ரப்போர்ஷன் தான் வித்தியாசம். நீ 15%. இப்போது ஒரு சொல்ல அதிமுக ஆட்சி நடக்கும்போது எம்ஜிஆர் கருணாநிதி கிட்ட கொண்டு 5 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா எம்ஜிஆருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீ நினச்சி பாரு. அந்த மாதிரி பங்கு போட்டு கொண்டு தான் இந்த ஆட்சி. லஞ்சத்தை பொறுத்தவரையில் 2லேயும் வித்தியாசம் கிடையாது. அது மாத்திரம் நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்தது டாக்டர் சரவண பாண்டியன், சென்னை. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சரவணப்பிரியன், சென்னை. பிரியனா? பிரியன், சரவணப்பிரியன். பாண்டியன் போட்டிருக்கு. என்னோட முதல் கேள்வி, இந்தியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உக்ரைன்லேருந்து சேஃபாக நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட எஜுகேஷன் இப்போ பாதியில் நிற்குது. அதை பற்றி தங்களுடைய கருத்து. 2வது, உக்ரைன் ரஷ்யா போரில் நம்ம இந்தியா ஸ்டாண்டர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ சார். உக்ரைன் ரஷ்யா போரில் நம்முடைய நிலையை பற்றி நான் பின்னால் பேசுகிறேன். அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும். இங்கேருந்து மருத்துவம் அங்கே படிக்க போகிறதுக்கு அதுக்கு உண்டான வசதி இருக்கவங்க தான் அங்கே போகிறாங்க. இங்கே நீட்டுக்கிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி குடும்பங்கள் தான் அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய காரணம் என்னவென்றால், அங்கே நிலங்கிறது ஓசிலே இருக்குது. இங்கே நிலம்தான் கஷ்டம். அதனால் அங்கே அந்த மருத்துவ படிப்புக்கான அந்த ஃபீஸும் குறைச்சல். அதனால் அங்கே போகிறாங்க. அவங்க அங்கே போயிட்டு அவங்க இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஏதாவது ஒரு தனி திட்டம் தயாரிக்க வேண்டும் என்ற திடீர்னு இங்கே இருக்க எனக்கு ஏதாவது மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அது. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது. இதை தீர்ப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணுமே தவிர, இருக்கிற மெடிக்கல் காலேஜை பெரிய இன்னும் சீட்டை நிறைய கொடுத்து அவங்களையும் அமர வையுங்கள் என்று கூறுகிற ஒரு நிலையில் எந்த அரசாங்கமும் இல்லை. பேசலாமே தவிர யாரும் செய்ய முடியாது. இப்போ இன்னும் சில பேர் கேள்விகள் இருக்கிறது. ஆனால் நேரமின்மையால் அவர்கள் அடுத்த ஆண்டு விழாவில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். லிஸ்ட்டில் அவங்க பேரை மேலே போடுவோம் என்று கூறுகிறேன். இந்த